ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நேற்று பார்த்தோம்ல, அதோட கண்டினியூஷன் தான் வந்து இது. இந்தியாவில் வந்து 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யாருன்னு கேட்குறாங்க. கலாம் அவர்கள் தான். ஸோ 11வது குடியரசுத் தலைவர் நமக்கு யார் இருந்தாங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் தான் வந்து இருந்தாங்க. அடுத்து வேறு அப்துல் கலாம் பற்றி அவங்கள பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா 1997 வந்து கலாம் ஐயாவுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வி வந்து எவ்வழியில் படித்தார் அப்படிங்கிறாங்க. அந்த 1 to 5 வரையும் உள்ளது எல்லாமே இந்த அறிவியல் சம்மந்தமாக வரும். முன்னாடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்களே அந்த கொஸ்டின் நமக்கு வந்து என்ன, ஏவுகணை நாயகன் அப்படின்னாவே நம்ம வந்து கலாம் அவர்கள் தான் வந்து வருவாங்க. தமிழ் வழியில் தான் கல்வி படிச்சிருப்பாங்க, அதை சொல்கிறாங்க. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது அப்படிங்கிறாங்க. கல்விக்கு தான் பயன்பட்டது. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதுக்குன்னா கல்விக்காக. அடுத்து ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. உயர்ந்தோர் தன்னை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு பார்க்க வந்து இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து ராங். எப்படி அப்படின்னா வந்து ஒருமை அப்படின்னா யான் வரும், இதே பன்மைனா யாம் யாங்கள் அப்படின்னு வந்து வரும். இதே வந்து நான்னு ஒருமை வந்துச்சு அப்படின்னா பன்மை வந்து நாம் நாங்கள் அப்படிம்போம். ஸோ உயர்ந்தோர் அப்படிங்கிறது ஒரு பன்மையை சொல்ல வராங்க. அப்போ வந்து உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கணும். சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான். இந்த கேள்விகள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக ஹேண்டில் பண்ணணும். சிறுவன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒருமை, அந்த இடத்துல வந்து தமதுன்னு வராது, தனதுன்னு வரணும். சிறுவன் தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நாய் தனது தலையை ஆட்டியது, அது கரெக்டு. ஏன்னா வந்து நாயும் வந்துன்னா ஒரே ஒரு நாய், ஒருமையை தான் சொல்லியிருக்காங்க, தனது. குழந்தைகள் தன்னால் என்ற உதவிகளை வந்து பிறருக்கு செய்கின்றனர், அதுவும் தவறு. ஏன்னா தன்னால்னு வராது, குழந்தைகள்னு பன்மையை சொல்லிட்டாங்க, அப்போ தம்மால். நீங்கள் நல்ல கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி கேள்விகளை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். நம்ம கஷ்டமான கேள்விகளை கூட வந்து தமிழில் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிடும். ஒரு இந்த கேள்வியில் போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமாங்கிற மாதிரி ஃபீல் வந்து நமக்கு உண்டாகக்கூடாது. அதனால் ரொம்ப தெளிவாக பாருங்கள். குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர், அதுதான் வந்து கரெக்டு. ஸோ இதில் கரெக்டான இது வந்து என்ன, நாய் தனது தலையை ஆட்டியது, அது தான் சரியான தொடர் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் வந்து எது அப்படிங்கிறாங்க. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகிறது, அது எப்படி வரும், மாங்காய்ங்கிறது பன்மை, அப்போ வடுபடுகின்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான், மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. இதே வந்து வெறும் மாங்காய் அப்படின்னு மட்டும் சொன்னால் படுகிறது வடுபடுகிறது அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து திருப்பி ஒரு கொஷினை பார்க்கும்போது தான் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அதனால் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்குங்க, பயன்படுத்திக்குங்க. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. நான் பாடத்தை படித்தேன், அதுதான் வந்து கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க. ஏன்னா நான்னு வந்திருக்கு, ஸோ படித்தேன் வந்திருக்கு. நாம்னு வந்தால் படித்தோம்னு வரணும், அதுக்கு ஓகே. நாம் இது பி ஆப்ஷன் பாருங்கள், நாம்னு வந்திருக்கு, அது வந்து முடிகிறது வந்து ஒருமையில் முடிஞ்சிருக்கு, தவறு. நாங்கள் பாடத்தை படித்தான், இதை நீங்கள் வேர்டை பார்த்தீங்கன்னாவே தெரியுது தப்பாக இருக்குது. டி ஆப்ஷன் பாருங்கள், நான் பாடத்தை படித்தான், இது வந்து தவறு. நான் பாடத்தை படித்தேன் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நமக்கு வந்து குரூப் 4லேருந்து கண்டினியூஸாக ஒரே கொஸ்டின் 3 வைக்க மாட்டாங்க. இது வந்து என்ன குரூப் 4 கொஸ்டின் கிடையாது. அதனால வந்து இதில் இவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டாபிக் நமக்கு வரும், அவ்வளோதான். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் 2 வராது. ஆனால் வந்து என்ன, நீங்கள் வந்து உங்களை வந்து என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஆன்சர்ஸை வந்து குயிக்காக கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து பயன்படுத்திங்க. இதெல்லாம் வந்து இலக்கணங்கள் சம்மந்தமான கொஸ்டின்ஸ். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் வந்து இந்த ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நான் பாடத்தை படித்தேன், ஒருமையில் ஆரம்பிச்சிருக்கு, ஒருமையில் வந்து முடிஞ்சிருக்கு. சொல் பொருள் பொறுத்துக. மறுப்பு அப்படின்னா வந்து கொம்பு வந்து சொல்கிறாங்க. மடுத்து அப்படின்னா வந்து பாய்ந்து. வறுக்கைனா பலாப்பழம், தெங்குனா தேங்காய். மறுப்புனா கொம்பு, மடுத்து பாய்ந்து, வறுக்கைனா பலாப்பழம், தெங்கு தேங்காய். சரியான பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா பொக்கிஷம் அப்படின்னா வந்து ஒரு செல்வத்தை தான் வந்து பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்துன்னா ஜாஸ்தினா மிகுதி வரணும், விஸ்தாரம்னா வந்து பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஸோ அவங்க வந்து ஒரு பொறுத்துக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து மாற்றி இன்டர்சேஞ்சிங்காக இருக்குது. ஜாஸ்தினா மிகுதின்னு வந்தால் கரெக்டாக இருக்கும், விஸ்தாரம்னா பெரும்பரப்பு கரெக்டாக இருக்கும், சிங்காரம்னா அழகு கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷனாக இங்கே வச்சுருக்குதுன்னா பொக்கிஷம்னா செல்வம். அடுத்து பாருங்கள், நவிழல் அப்படின்னா வந்து சொல்லல் அப்படிம்பாங்க. வையகம் அப்படின்னா உலகம். இயற்றுக செய்க,
தணல் நெருப்பு. இதே புனல் அப்படின்னா வந்து நீர் சொல்லுவாங்க. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்னு. ஒரு எந்த இடத்துல பயன்படுத்தணும், ஓர் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பார்த்துங்க. ஓர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு உயிர், அந்த எழுத்துல வந்து உயிரெழுத்து முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா ஓர் பயன்படுத்தணும். இதே உயிர்மை எழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு பயன்படுத்தணும். அப்போ பாருங்க, அழகிய அப்படிங்கிறதுல ஆங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்துகிறாங்க. குளம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ கு, அது வந்து ஒரு உயிர்மை. அதுக்கு முன்னாடி ஒரு குளம். நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸி தான். பட் ஆனால் குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மார்க் போய்ட்டு நல்லா பார்த்துங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. உயிரெழுத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் சேர்க்கணும், உயிர்மை வந்துச்சுன்னா ஒரு சேர்க்கணும். அதில் நல்லா தெளிவாக இருங்க. பிழை திருத்துதல், மறுபடியும் அதே கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓர் அக இலக்கியம், அக ஆங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து. ஸோ ஓர். பாடல் இப்பு குட்டல் ஆ பா உயிர்மை, அதனால ஒரு சேர்த்துருக்காங்க. குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும், ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்து எதுவாங்க, சரியான தொடர் தேர்ந்தெடுத்தோம். ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். ரெண்டுமே உயிரெழுத்து அப்படிங்கிறதுனால ஊங்கிறதும் உயிரெழுத்து, ஓர் அரசன்கிறது ஆங்கிறது உயிரெழுத்து, அதனால ஓர் சேர்த்துருக்காங்க. ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். பின் வருவனவற்றுள் சரியான தொடரை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறாங்க. இலைக்கு நான்காம் வேற்றுமை விரி சொல்லுவாங்களா, அதுதான் இது வந்து சொல்கிறாங்க. வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. உள்ளே பேசிக்கொண்டு இருப்பவர் யார், இது வந்து எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது, வினாத்தொடர். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் சரியான கூட்டுப்பெயரை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. கரும்பு அப்படின்னா வந்து கரும்பை வந்து தோட்டம் தான் வந்து சொல்லுவாங்க. கரும்பு காடுங்க மாட்டாங்க, கரும்பு தோப்பு அப்படிங்க மாட்டாங்க, கரும்பு வந்து குவியல் அப்படிங்கம்மா. ஸோ கரும்புனா வந்து தோட்டம், கரும்பு தோட்டம். அடுத்து பாருங்க, ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் வந்து பெற்ற விருது வந்து எது அப்படிங்கிறாங்க. சோவியத் நாட்டு விருது தான் வந்து இமயத்துக்கு அப்பால் என்ற நூலுக்காக வந்து ஜெயகாந்தன் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இமயத்துக்கு அப்பால் வந்து என்ற நூலுக்காக வந்து ஜெயகாந்தன் வாங்கிய விருதுனா சோவியத் நாட்டு விருது. இதே வந்து சாகித்ய அகாதமி விருதும் வந்து வாங்கியிருப்பாங்க 1972 வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக வாங்கியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 1972 சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக வாங்கியிருப்பாங்க. தேவ தந்தூபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவின் வேறு பெயர் என்ன அப்படிங்கிறாங்க. தேவ தந்தூபி அப்படின்னா வந்து உருமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு பெயர். சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை அப்படின்னா வந்து அகவல் ஓசை அப்படிம்பாங்க. ஆசிரியப்பானா அகவல் ஓசை வரும், வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை வரும், வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை வரும். அடுத்து கழிப்பா தான் துள்ளல் ஓசை வரும்னு நினைக்கிறேன். எஸ், கழிப்பா தான் வந்து துள்ளல் ஓசை வந்து வரும். ஆசிரியப்பா, வெண்பா, கழிப்பா, வஞ்சிப்பா வரும். ஸோ அதில் வந்து நம்ம சொற்பொழிவு ஆற்றுவது அப்படிங்கிற இது வந்து சொற்பொழிவு ஆற்றுவது போன்ற ஓசை வந்து அகவல் ஓசை அப்படிங்கிறாங்க. பராபரமே என்பதன் பொருள் வந்து மேலான பொருள் அப்படிங்கிறாங்க. தாய்மானவரோட நிறைய பாடல்கள் வந்து முடிகிறது வந்து பராபரமே அப்படின்னு தான் முடியும். பராபரமே அப்படின்னா வந்து மேலான பொருள் அப்படிங்கிறாங்க. மிசைல் அப்படின்னா வந்து ஏவுகணை தான் வந்து மிசைல் அப்படிங்க. நம்ம இதில் பார்த்தோம் ஏவுகணை நாயகன்னா வந்து கலாம் அவர்களை சொன்னோம். அடுத்து வேறு என்ன கலாம் அவர்களை பற்றி கேள்விந்தாங்க. 11வது குடியரசுத் தலைவராக வந்து இருந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. பாரத ரத்னா விருது வந்து 1997 வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க தமிழ் வழி கல்வி தான் வந்து படிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் வந்து என்ன அப்படின்னு வந்து அகசிவப்பு கதிர்கள் தான் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ். குயில் கத்தும் என்பது மரபுகளு, குயில் கூவும் என்பதை வந்து மரபு அப்படிங்கிறாங்க. கரெக்டு. குயில்னா வந்து கூவும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ குயில் கத்தும் என்பது வந்து மரபுகளு. கூற்று சரி, காரணமும் சரி. மதுரை சென்றார் என்பது வேற்றுமை தொகை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதில் உருபு மறைஞ்சு வந்தால் தான் அது வந்து ஒரு வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம், மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லும்போது அதில் கூங்கிற உருபு தான் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. அதை மறைஞ்சு வந்திருக்கிறதுனால தான் அது வந்து வேற்றுமை தொகை அப்படிங்கிறாங்க. கூ என்னும் வேற்றுமை உருபு வந்து இதில் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கரெக்டு தான். கூற்றும் சரி, காரணமும் சரி. இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார் அப்படிங்கிறாங்க. மன்னன் வந்து இடைக்காடனாரை அவமதித்தான் அப்படின்னு. ஸோ வந்துன்னா எதனால வந்து இறைவன் வந்து அந்த கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார் அப்படின்னா மன்னன் வந்து அந்த இடைக்காடனாரை அவமதித்தான். நமக்கு அந்த இது பார்த்துருந்தா தான் நமக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து போட முடியும்.
அந்த கதை தெரிஞ்சிருந்தா தான். கூற்றும் சரி காரணமும் சரி அப்படிங்கிறாங்க. இருபொருள் தருக அப்படின்னா வந்து நகை அப்படின்னா நகைன்னா வந்து புன்னகைன்னு சொல்லுவாங்க, ஆபரணமும் சொல்லுவாங்க. திங்கள் அப்படின்னா வந்து மாதம் சொல்லுவாங்க, திங்கள்னா வந்து நிலவு அதை வந்து சொல்லுவாங்க. இதே வந்து ஞாயிறு அப்படின்னா வந்து சூரியனை சொல்லுவாங்க. இருபொருள் தரும் தவறான இணையை வந்து தேர்ந்தெடு அப்படிங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி பார்த்துங்க. இடர்னாலும் துன்பம் தான், அதே தான் சொல்லியிருக்காங்க. நெறினா வழி, அதே தான். பொன்னகை அப்படின்னா பொன்னகை அணிகலன். ஸோ ஏபிசி அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் தான் வந்து தவறாக இருக்குது. வாயு அப்படின்னா வந்து நமக்கு வந்து காற்று வரும், இங்கே வந்து நெருப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் வந்து சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள்னா என்ன சொல்லுவாங்க? காமராஜர் ஐயாவோட பிறந்த நாளை தான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். எந்த டேட் அப்படின்னா வந்து ஜூலை 15 தான் வந்து வரும். மோஸ்ட்டாக வந்து நிறையா தலைவர்களோட பிறந்தநாளெல்லாம் 15 தான் வரும். கல்வி வளர்ச்சி நாள் வந்து என்னென்னா காமராஜர் ஐயாவோட நாள் தான் கல்வி வளர்ச்சி நாள். ஏன்னா அவரோட பீரியடில் வந்து சிஎம்ஐ இருந்த பீரியடில் வந்து நிறைய பள்ளிகள் வந்து தொடங்கியிருப்பாங்க, தொடக்க பள்ளிகள்லாம் நிறைய தொடங்கியிருப்பாங்க. அதனால தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு வந்து பெரியார் வந்து காமராஜர் ஐயாவை வந்து பாராட்டியிருப்பாங்க. கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னா ஜூலை 15 தான் வந்து காமராஜர் அவர்களோட பிறந்தநாள். இதே அண்ணாவின் பிறந்தநாள் வந்து என்னைக்கு வரும்னா செப்டம்பர் 15 வரும். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அப்படின்னா அடுத்த 2 நாள்லேயே வந்து பெரியார் அவர்களுக்கும் வந்து பிறந்தநாள் வந்திருக்கும். அப்படி நல்லா நோட் பண்ணிங்க. செப்டம்பர் 15 அண்ணாவின் பிறந்தநாள், செப்டம்பர் 17 பெரியார் அவர்களின் பிறந்தநாள். கலாம் ஐயாவுக்கு என்னைக்கு பிறந்தநாள்னா அக்டோபர் வந்து 15. அவரோட பிறந்தநாள் வந்து மாணவர் தினமாக வந்து கொண்டாடுவாங்க, உலக மாணவர் தினமாக வந்து கொண்டாடுவாங்க. இது விவேகானந்தரோட பிறந்தநாள் வந்து ஜனவரி 12 வரும். ஜனவரி 12 வந்து என்னவா கொண்டாடுவாங்க? இளைஞர் தினமாக, தேசிய இளைஞர் தினமாக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள்னா ஜூலை 15 வந்து வரும், காமராஜர் ஐயா பிறந்த நாள். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் வந்து சேர்க்க அப்படிங்கிறாங்க. பந்தர் அப்படிங்கிறது வந்து கடைப்போலி. அதை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாதது எது அப்படின்னா அதனால். இணைப்பு சொல் இந்த 2 வேர்டையும் இணைக்கிற மாதிரியான வேர்டு அதனால், அதுபோல், எனவே அப்படிங்கிறதான் வந்து கரெக்ட். அவனால் அப்படிங்கிறது வராது, அதான் பொருந்தாதது. சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க சொல்கிறாங்க. நாளை புயல் கரையை கடக்குகிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் இதை பார்த்தாவே வந்து உங்களால் போட முடியும். ரீட் பண்ணிங்கன்னாவே அப்படின்னாவே நமக்கு வந்து பேசிக்காகவே இந்த மாதிரியான ஆன்சர் பண்ணிடலாம். சரியான வினாச்சொல்லை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. வினானா வந்து எங்கு, எப்போது, எது அப்படின்னு வரதான் வந்து நமக்கு வந்து வினாச்சொல். ஸோ இங்கே வந்து எங்கு, அதுதான் கரெக்டு. சரியான வினாச்சொல் வந்து தேர்ந்தெடு. வட்டார மொழி எனப்படுவது வந்து யாது, அதான் கரெக்டு. தமிழரின் வீர விளையாட்டு எது? இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், போடவும் செய்யலாம். எத்தகைய சொற்களை வந்து பேச வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னாவே எது நமக்கு வந்து செட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இதுக்காக இதோட ரொம்ப ஈஸியாகவும் கேட்டுற மாட்டாங்க குரூப் 4. சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் வந்து சரண் அடைந்தன. அந்த நிகழ்காலத்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரண் அடையும் அப்படின்னா வந்து அது எதிர்காலம், ஆனால் அவங்க வந்து என்ன நிகழ்காலமானு கேட்டிருக்காங்க, அப்போ தவறு. சரண் அடைந்தன அப்படிங்கிறது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அப்போ வந்து அது இறந்த காலத்தை தான் வந்து காட்டுது. அதனால் வந்து டிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்க? ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரண் அடைகிறதுங்கிறது நிகழ்காலம், ஆனால் வித்தின் பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எதிர்காலங்கிறது தவறு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்து கொண்டு இருக்கின்றன, அதுவும் நிகழ்தான், இறந்த காலம் கொடுத்துருக்காங்களே தவறு. ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து டி தான். சரண் அடைந்தன அப்படின்னு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அவங்க இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் கரெக்ட். நடந்தான், இது வந்து எந்த சொல் அப்படின்னு, எந்த காலம் அப்படிங்கிறாங்க. நடக்கிறான்னா நிகழ்காலம் வரணும், நடப்பான்னா எதிர்காலம் வரும், கார்காலத்துக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை. இறந்த காலம்னா நடந்தான், அந்த செயல் வந்து முற்று பெற்றுச்சு. இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. மா, சிட்டு, கனி, இலை, தேன், மரம், கூடு, குருவி அப்படின்னு. இது வந்து குழந்தைங்க சம்மந்தமான கேள்வி மாதிரியே இருக்குது. சிட்டுக்குருவி, மாவிலை, தேன் கூடு. ஓகே, சாரி. இதை வச்சு வந்தேன்னா அவங்க இது மாதிரிலாம் கேள்வி நான் பார்த்ததே இல்லை, இது புதுசாக இருக்குது. சிட்டு அவரோட பார்த்துங்க. சிட்டுக்குருவி, மாவிலை, தேன் கூடு. அவங்க வந்து என்ன அந்த இதை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, ஒரு வேர்டாக வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் நம்ம கேட்க மாட்டாங்க.
சொற்களை இணைத்து ஒரு புதிய சொல்லை மா அப்படின்னா வந்து மாமரம் அப்படி ஒரு புதிய சொல்லை வந்து உருவாக்குறாங்க. நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி மானா என்ன வரும் அப்படின்னா மானா பெரிய, விலங்கு, சோலை, தேன், வண்டு காக்கு தான் சோலை வரும். அது மாதிரி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய சொல்லை உருவாக்குங்க. மாமலர், மாச்சிட்டு, மாமுட்டை அதெல்லாம் சொல்ல முடியாது. மாமரம், மானா பெரிய மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லையா மாமரம் அப்படின்னா வந்து நம்ம மாமரத்தை சொல்லுவோம்ல, அதையும் சொல்லலாம். சரியான எழுத்து வழக்கு சொல்லை வந்து கண்டுபிடி அப்படிங்க. நரி தான் ஊழையிடம்னு சொல்லுவோம். நாய் தான் வந்து குறைக்கும், அது கரெக்ட். நாய் குறைக்கும். பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழியை வந்து தேர்வு செய்க. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படிங்க. இதை ரீட் பண்ணிங்கன்னா தெரியுது அதுலேயே. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து சொல் பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. 3 வயசு அப்படின்னா வந்து 3 வயது அப்படிங்கிறது கரெக்டு. சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை வந்து தேர்வு செய்க. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அப்படிங்க. அது அந்த நிறுத்தற்குறிகள் வந்து இட்டு வந்து எப்படி கரெக்டாக வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. தமிழின் இனிமைதான் எண்ணி அந்த நிறுத்தற்குறிக்கான கேள்விகள் இது. சோழ நாடு என்பதன் மருவு வந்து சோழ நாடை என்ன சொல்கிறாங்க சோநாடு அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, ஏ ஆப்ஷனுக்கும் பி ஆப்ஷனுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. அதில் ஏ தான் வந்து கரெக்டு. சோழ நாடுன்னா சோநாடு. உதகை மண்டலத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா உதக மண்டலத்தை வந்து ஊட்டி அப்படின்னு அதான் அதோட மருவு. பொருத்தமான மருவு இணைனா புதுச்சேரி வந்து புதுவை அப்படிம்பாங்க. நாகப்பட்டினம் தான் நாகைன்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரை வந்து கோவை அப்படிம்பாங்க. திருநெல்வேலி வந்து நெல்லை அப்படிம்பாங்க. கையில் மிச்சம் உள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. வெயிட்னா எடை. காம்பேக்ட் டிஸ்க்குன்னா அதோட தமிழ் சொல் என்ன குறுந்தகடு தான் வந்து காம்பேக்ட் டிஸ்க். ரெடிமேட் ட்ரெஸ்ஸுன்னா வந்து ஆயத்த ஆடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 பார்த்துருப்போம். 50 பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒருமை பன்மையெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து அதை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாம் டயத்தில் வந்து அது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். இந்த ஒருமை பன்மையெல்லாம் நிறைய தப்பு பண்ணுவோம். நம்மளை அறியாமலே சில தப்பு ஈஸியாக மார்க் வாங்குற இடத்துல வந்து நம்ம மார்க் லூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம்.